பிரச்சார நெடி உள்ள படமாக இருந்ததுன்னா பெருசாக மக்கள் ரசிக்க மாட்டாங்க, அந்த அந்த ரசிகர்கள் தான் போகும். அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேரக்டர் பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி அதை தமிழ்நாட்டுக்கு தேவையான சில அரசியல் மசாலாக்கள்லாம் தடவி அதை வந்து வேற ஒரு டோனில் ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பார். யச்சுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டேரக்டருங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள வந்து படத்தை எங்களுக்கு போட்டு காட்டுங்க, இந்த சில வசனங்கள் இருக்கா, வசனங்களை மாற்றணுமான்னு சில ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலியை யச்சுவனத்துக்கு கொடுத்துருக்கு. அவர் ஃபைனல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படின்னா, இந்த படம் சென்சார் பண்ணணும். சென்சாருக்கு முன்னாடி ஓவர்சீஸ் சென்சார்னு ஒன்று இருக்குது. வெளிநாடுகளில் பொறுத்த வரைக்கும், யூரோப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 20 வரைக்கும் தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் பிறகு என்ன ஆச்சுன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு போயிடுவாங்க. மேக்ஸிமம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க. டிசம்பர் கடைசி 10 நாள், அப்புறம் ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும். கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து ஒட்டுமொத்தமாக யூரோப்புமே ஃபெஸ்டிவல் மூடுக்கு போயிடும். இது டிசம்பர் கடைசி 20 நாள். அப்போ இந்த 20ஆம் தேதிக்குள்ளே அவர் வந்து படத்தை ஃபைனல் காப்பி ரெடி பண்ணி அதுக்கு சப்டைட்டில் போடணும். வெளிநாடுகளில் போகிறப்ப சப்டைட்டில் போட்டு அனுப்பணும். இந்த வேலைகள் இருக்கப்போ இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 நாள் 18 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஒரு சிக்கல் இருக்குது, இந்த பக்கம் நெருக்கடியும் கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் சைட்லேயும் ஒரு குழப்பம். இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் ஜனநாயகன் போய்கிட்டு இருக்கு.